ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளாச்சு நம்மளோட லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி. காரணம் என்னென்னா, பஞ்சாப்லேருந்து தமிழ்நாடு பக்கம் போயாச்சு ஒரு 1 மந்த்துக்கு லீவுக்காக. அதனால் நம்மளால் சரியாக எடிட் பண்ணி போட முடியலை. இன்றைக்கி நம்மளோட வீடியோ இது என்னென்னா, நான் தமிழ்நாட்டிலேருந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் நான் வந்து பஞ்சாப்க்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றதுக்கான ஒரு லாங் வீடியோ தான். இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், என்னை மாதிரி ஆட்களுக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கருவாடு பேக்கிங்கில் வைக்க முடியல அப்படின்றக்காக அது வந்து ஐரப்பொடின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து தனியாக வச்சுருந்தோம். அப்புறம் வந்து பல்காக இருக்குது உள்ள கருவாடு. அடுத்தது வந்து என்னென்னா வத்தல், சீனி அவரை வத்தல் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்து அம்மா ஸ்பெஷலாக அரைச்ச மசாலா பொடி, அது வீட்டிலே அரைச்சி எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பொடி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அடுத்து என்னதுன்னா முறுக்கு மாவு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து முறுக்கு மாவு, கோவக்காய் வத்தல். இது அத்தை கொடுத்து விட்டுருந்தது. முறுக்கு மாவு ரெடிமேடாகவே பண்ணி அம்மா கொடுத்துருவாங்க, அரைச்சி கொடுத்துருவாங்க. நான் வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணி முறுக்கா பசங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் கொஞ்சம் மிளகா வத்தல் எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. இது வந்து மசாலா ஐட்டங்க. என்னென்ன மசாலா அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இது கொஞ்சம் லென்த்தாக போகும் அப்படின்றதுக்காக. அடுத்து என்னதுன்னா, புளி கொண்டு வந்திருந்தேன். வீட்டில் அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்த புளி கொண்டு வந்திருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னென்னா, நம்ம ஊரில் பர்ச்சேஸ் பண்ண கொஞ்சம் மேக்கப் திங்ஸ் பாப்பாவுக்காக வாங்கியிருந்தேன். இது எப்பயுமே கொஞ்சம் முக்கியமான திங்ஸ் மட்டும் நான் ஊர்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து வந்து என்னென்னா, பருப்பு ஐட்டம் 2 தான் நான் வந்து கடையில் வாங்குவேன். இது வந்து என்னென்னா மொச்சப்பருப்பு. நம்ம ஏரியாவில் வந்து கிடைக்காது. மொச்சப்பருப்பும் அப்புறம் வந்து தட்டாம்பருப்பும் வந்து 2 ஐட்டம் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வருவேன். இப்போ பார்க்குறது புளியம்பழம் வீட்டில் க்ளீன் பண்ணது. நம்ம எப்போவுமே வந்து நம்ம ஊர்லேருந்து இங்கே கிடைக்காத ஐட்டங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆல்ரெடி நிறைய லக்கேஜ் வேறு ஓவர் ஆயிடுச்சு அப்படின்றதுனால பகுதி எடுத்து வீட்டில் வச்சுட்டு வர வேண்டியது மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னொரு பேக்கில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசில்லாமல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். தட்டாம்பருப்பு, அப்புறம் இன்னொரு பருப்பு என்ன அப்படின்னா, அது அம்மா கொடுத்தாங்க. இது வந்து பிரியாணிக்கு கூட சேர்த்து போடுவாங்களே, வெஜ் பிரியாணிக்கு. அதுவும் இந்த பருப்பு ஊற வச்சு வந்து நம்ம குழம்பு வச்சோம்னா நல்லா மட்டன் கறி கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும். இதோட பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரில, நான் அதனால் பிரியாணி பருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இது அம்மா கொடுத்து அனுப்புகிறது. அடுத்து வந்து மோஸ்ட்லி நான் நிறைய தேங்காய் கொண்டு வந்திருந்தேன் இந்த டைம். ஏன் அப்படின்னா, தேங்காய் வந்து இங்கே ரொம்ப காஸ்ட்லிங்க. அதுவும் இல்லாமல் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நாளில் வாங்கி வச்சோன்னா அது வந்து கெட்டு போயிடுது, அழுகி போடுது. அதனால் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வட்டம் தேங்காய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். மஞ்சப்பொடி வந்து நம்ம ஏரியாவிலேருந்து தான் கொண்டு வருவேன். சாமி கும்பிட அந்த தாலிக்கயிறு யூஸ் பண்ணுறதுக்கெலாம் கோபுரம் மஞ்சள் பொடி டப்பா அப்படின்னு. அப்புறம் இந்த வட்டம் கொஞ்சம் ஸ்பெஷலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஒரு முக்கியமான ஒரு விசேஷத்துக்காக. அதை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஒரு பூஜைக்காக நான் எல்லாம் வாங்கியிருக்கேன். இது வந்து இன்னொரு பேகு, கட்டப்பை. நம்மளோட அடையாளமே கட்டப்பை தானே, அந்த கட்டப்பை எடுத்திருக்கேன். ஓம் வாட்ரு. பசங்களுக்கு வந்து அடிக்கடி வயிறு வலி வந்துருச்சுன்னா நான் ஓம் வாட்ரு கொடுத்துருவேன். அதுக்காக 2 வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து கொஞ்சம் டைம் இல்லாதன்றனால, ஒரே ஹரிபரின்றனால கொஞ்சமாக தான் ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. நம்ம ஏரியா ஸ்பெஷல் இந்த நேந்திரம் சிப்ஸு, குச்சி சிப்ஸு, மிக்சரு, மோஸ்ட் ஃபேவரெட்டு அது என்ன முட்டாய் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லலை, நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து லாஸ்ட் டைமில் தான் இந்த வெங்காயம் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது 2 பேருக்கு வேணும் அப்படின்றக்காக ஒரு 5 kg எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து வீட்டிலேயும் ரெடி பண்ண தேங்காய் எண்ணெய். லைட்டாக கூட லீக் ஆகிடக்கூடாது அப்படின்றக்காக நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இவ்வளோலாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இன்னுமே இருக்குது. நான் அதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்.